நம்மால்தான் தம்பி விஜய் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொன்னதற்கு காரணம் இருக்கிறது. நன்றி மறவாத இளைய தளபதி விஜய் அவர்கள் கோட் படத்தில் வெளியாகியுள்ள பாட்டின் மூலமாக நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு காட்டியிருக்கிறார். அதை பற்றி முழுமையாக இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த ஆண்டு கோட் படத்துக்கு விசில் போடு, 2026ஆம் ஆண்டு தளபதிக்கு ஓட்டு போடு என்று விஜய் ரசிகர்களுக்கு மறைமுகமாக ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார். அதாவது நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி இருப்பதால் பிரச்சாரம் நாலா பக்கமும் களை கட்டி வருகிறது. இந்த நேரத்தில் இளைய தளபதி விஜய் அவருடைய பங்குக்கு கோட் திரைப்பட பாடலின் மூலம் சீமானுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே சீமான் விஜய் சட்டமன்ற தேர்தல் நிற்கப் போகிறார் என்று தெரிந்ததும் நம்ம தம்பிதான் விஜய் என்று சொல்லி அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தார். அரசியலில் மனமாற வரவேற்றார். அப்படி அவர் பேசியதற்கு காரணம் என்னவென்று இப்போதுதான் புரிகிறது. ஏனென்றால் விஜயும் சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கோட் படத்தில் பாடியிருக்கிறார். அந்த பாடல் வரிகள் இப்போது பேசு பொருளாக மாறியிருக்கிறது. பார்ட்டி ஒன்றை தொடங்கட்டுமா, அதிரடி கலக்கட்டுமா என்ற வரிகள் மூலம் கட்சி ஒன்றை ஆரம்பித்து அதன் மூலம் அதிரடி காட்டப் போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். கேம்பியனை துறக்கட்டுமா, மைக்கை கையில் எடுக்கட்டுமா என்ற வரிகளுக்கு ஏற்ப கூட்டணி கட்சி ஆரம்பிக்கட்டுமா, அதில் சீமானுடன் இணையட்டுமா என்று மைக்கை வைத்து சிம்பாலிக்காக கூறியிருக்கிறார் விஜய். அந்த வகையில் அநியாயங்களுக்கு எதிராக குரல் கொடுப்பேன் என்பதற்காகவும் வெற்றி கிடைக்கும் பொழுது என்னுடைய ரசிகர்கள் எனக்காக வெடிமுழக்கம் போடுவார்கள் என்றும் சொல்வதற்கு ஏற்ப இடி இடிச்சா என் வாய்ஸ் தான், வெடி வெடிச்சா என் வாய்ஸ் தான் என்று பாடியிருக்கிறார். இந்த பாடல்கள் அதகலப்படுத்தி வருகிறது இணையங்களில். இதனைத் தொடர்ந்து குடிமகன் தான் நம் கூட்டணியாக இருக்க வேண்டும், கட்சியை விட்டு நான் போக மாட்டேன், இந்த கூட்டம் போதாது இன்னும் சேர்த்து ஓட்டு போடணும், நண்பி நண்பா ஓட்டு போடுங்கள் என்று இப்பொழுதே அவருடைய ஆதரவை கேட்டு குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார் விஜய். பார்ட்டி ஒன்னை தொடங்கட்டுமா, அதிரடி கலக்கட்டுமா, இடி இடிச்சா என் வாய்ஸ் தான், வெடி வெடிச்சா என் வாய்ஸ் தான், குடிமகன் தான் நம் கூட்டணி, பார்ட்டி விட்டு நான் போக மாட்டேன், ரத்தம் பத்தாது விசில் போடு, ரத்தம் பார்க்காம விசில் போடு, ரத்தம் பத்தாது விசில் போடு, ஓ நண்பா நண்பி விசில் போடு. பாடல் இப்படி வரிகள் ரணகலத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் கோட் படத்தில் வரப்போகிற தளபதி 69 படத்திலும் என்னென்ன சம்பவம் எல்லாம் செய்ய போகிறார் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் இந்த திரைப்படம் ஒரு ட்ரீட்டாகவே அமைய போகிறது. எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இது போன்ற சினிமா சம்பந்தமான விஷயங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.